சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 3வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மிதுனராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயே அல்லது சொந்த பந்தத்திலேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் கடந்து போன மார்ச் மாதம் இவங்களுக்கு எந்த விதமான மாற்றங்களையும் கொடுக்கல, எந்த விதமான யோகங்களையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏற்கனவே இவங்க என்ன மாதிரியான பாதிப்புகளையும் வேதனைகளையும் சந்திச்சுட்டு வந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு வேதனைகள் தான் கடந்த மார்ச் மாசத்திலேயும் இவங்களுக்கு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்திருக்கு. பெரிய அளவுல இவங்க வாழ்க்கையில முன்னேற்றங்களோ அல்லது மாற்றங்களோ நடக்கல அப்படின்னு சொல்லலாம். மார்ச் மாதம் அப்படின்னு சுருக்கி சொல்றதை விட கடந்த 4-5 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மிதுனராசிக்காரங்களோட வாழ்க்கையில பெரிய அளவுல எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட்டிருக்காது. பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கறதும் மிதுனராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதாவது உத்தியோகத்துல இருக்கிறவங்க இப்ப வரைக்கும் அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. சொந்தமா தொழில் செய்யறவங்க குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய அளவுக்கு தொழிலை விரிவுபடுத்தவோ அல்லது வேற கிளைகளை தொடங்குறதுக்கோ இவங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இது கூடவே சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மிதுனராசிக்காரங்க இப்ப வரைக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அவங்களால தொழில் தொடங்கி இருக்க முடியாது. ஒருவேளை கஷ்டப்பட்டு மல்லு கட்டி ஏதாவது ஒரு வகையில கடனை வாங்கி தொழில் ஆரம்பிச்சிருந்தாலும் தொழில பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. போதாக்குறைக்கு ஒரு சில மிதுனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 4-5 வருஷங்களாகவே தொடர்ச்சியான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகளையும் சந்திச்சுட்டு வராங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த 2024வது வருஷம் எப்போ பிறந்துச்சோ அப்பவே மிதுனராசிக்காரங்களோட சோதனைகளும் போராட்டங்களும் 2 மடங்கு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பெரும்பாலான மிதுனராசிக்காரங்க இந்த 2024ஆம் வருஷத்துல குடும்ப வாழ்க்கையில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்காங்க. ஒரு சிலர் பிரிவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. போதாக்குறைக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது மிதுனராசிக்காரங்களை வாழவே விடாம முடக்கி போடக்கூடிய அளவுக்கு நிறைய நெருக்கடிகளை ஏற்படுத்திக்கிட்டு வருது. அதுலயும் முக்கியமா ஒரு சில மிதுனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் கிட்டயோ அல்லது சொந்த பந்தங்கள் கிட்டயோ கடனை வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாம ரொம்ப பெரிய வேதனையை சந்திச்சுட்டு வராங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கம் பண நெருக்கடி, இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கிய பாதிப்பு, போதாக்குறைக்கு குடும்ப பிரச்சனைகள், இதையெல்லாம் விட முக்கியமா கடன் பிரச்சனைகள் அப்படின்னு மிதுனராசிக்காரங்க தொடர்ச்சியா நெருக்கடியான வாழ்க்கையை தான் இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி ஒரு சூழல்ல கடந்த மார்ச் மாதத்திலேயாவது நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த மிதுனராசிக்காரங்களுக்கு கடந்த மார்ச் மாதமும் நிறைய ஏமாற்றங்களை மட்டும்தான் கொடுத்திருக்கு. குறிப்பா கடந்த மார்ச் மாதத்துல உத்தியோகத்துல இருக்கிற மிதுனராசி அன்பர்கள் ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. வீண் பழிகளை சுமந்திருப்பாங்க. மேல் அதிகாரிகள் கூட ஒரு சில மனக்கசப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். கூட வேலை பார்க்கறவங்க மூலமா ஒரு சில பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் சந்திச்சிருப்பாங்க. இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில மிதுனராசிக்காரங்க கடந்த மார்ச் மாசத்துல வேலை இழப்புகளையும் சந்திச்சிருக்காங்க. அதே போல கடந்த மார்ச் மாதம் மிதுனராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்கல. மாதத்தோட தொடக்கத்திலேயே ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத இவங்க கட்டாயமா சந்திச்சிருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான மிதுனராசிக்காரங்க இப்ப வரைக்கும் பண நெருக்கடியை சந்திக்கிறாங்க, கடன் நெருக்கடியை சந்திக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட உடல் ஆரோக்கியமா தான் இருக்கும். குறிப்பா இவங்களோட உடல் ஆரோக்கியத்திலேயோ அல்லது குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலேயே ஏற்பட்ட பாதிப்புகளை சமாளிக்கிறதுக்காக தான் பெரும்பாலான மிதுனராசிக்காரங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இந்த உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் மட்டும் இல்ல அப்படின்னா பெரும்பாலான மிதுனராசிக்காரங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பானதா இருந்திருக்கும். ஒரு சில முன்னேற்றங்களையும் இவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா அடைஞ்சிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் பெரும்பாலான மிதுனராசிக்காரங்களை தொடர்ச்சியா முடக்கி போட்டுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல கடந்து போன மார்ச் மாதம் மிதுனராசி அன்பர்களுக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்திருக்கு. இந்த ஏப்ரல் மாதமாவது மிதுனராசி அன்பர்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமா, முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு சில முன்னேற்றங்களை கட்டாயமா கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அதாவது இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சு வந்த ஏமாற்றங்களும் சோதனைகளும் போராட்டங்களும் இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து படிப்படியா விலக போகுது. உங்க வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்க போகுது. அதுலயும் முக்கியமா இந்த ஏப்ரல் மாதத்தோட தொடக்கத்தை விட மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது மிதுனராசி அன்பர்களுக்கு யோகங்களை கொண்டு வரக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில சூரியன், சுக்கிரன், ராகு அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. ராகுவோட சூரியன் இணையிறது கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னாலும் சுக்கிர பகவானும் 10வது வீட்டுல இருக்கிறது தொழில் முன்னேற்றம் அப்படிங்கறத கட்டாயமா கொடுக்கும். குறிப்பா நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஏப்ரல் மாதம் முழுக்கவே உங்களுக்கு சுறுசுறுப்பான காலகட்டமா இருக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதம் முழுக்கவே பணம் உங்க கைகள்ல தாராளமா பொருள போகுது.
அதே நேரம் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் விரையாதிபதி அப்படிங்கறதால அவர் தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு சில விரைய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். உங்களோட தொழில ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு அது மூலமாவும் விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதே நேரம் என்னதான் விரைய செலவுகள் அதிக அளவுல இருந்தாலும் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். பெரிய அளவுக்கு பண நெருக்கடியோ அல்லது கடன் வாங்க வேண்டிய சூழலோ இந்த ஏப்ரல் மாசத்துல இருக்காது. அடுத்ததா இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறமா சூரிய பகவான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசிக்கு பயிற்சியாகி குரு பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்றார். மேஷராசி சூரிய பகவானோட உச்ச வீடு அப்படிங்கறதாலையும் குருவும் சூரியனும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கறதாலையும் இந்த ரெண்டு கிரகங்களும் இணையக்கூடிய காலகட்டம் மிதுனராசிக்காரங்களோட வாழ்க்கையில ரொம்பவே அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கறதையும் இந்த காலகட்டத்துல மிதுனராசிக்காரங்க சந்திக்க போறீங்க. குறிப்பா உங்களோட தொழில நீங்க தொடர்ச்சியா மந்த நிலைமையை மட்டுமே சந்திச்சு வரீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் கை நிறைய லாபத்தை அள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். அதே போல புதிய முயற்சிகள் எதிலையாவது இறங்குறீங்க அப்படின்னாலும் இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில நீங்க இறங்கும் போது ரொம்பவே அற்புதமான வெற்றிகளை உங்களால அடைய முடியும். குறிப்பா நீங்க சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி, புதிய வேலைகளுக்கு முயற்சி பண்றது, வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தோட பிற்பகுதியில ரொம்பவே அற்புதமான முறையில உங்களுக்கு லாபங்களை கொடுக்கும். அதனால மிதுனராசி அன்பர்கள் எந்த முயற்சியில இறங்குறதா இருந்தாலும் சரி இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில தாராளமா இறங்கலாம். இது கூடவே சூரியனும் குரு பகவானும் இணையக்கூடிய இந்த காலகட்டத்துல நிலங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நகைகள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்துல கட்டாயமா கிடைக்கும். அதே போல குருவும் சூரியனும் இணையிறது உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பா ஏற்படுத்தும். அதாவது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வரக்கூடிய தொடர்ச்சியான சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில முழுமையா விலகும். கணவனும் மனைவியும் தற்காலிகமா பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னாலும் குரு பகவான் அருளால நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கட்டாயமா உருவாகும். அதே போல படிக்கிற மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் குரு சூரியன் இணைவு ஒரு சில யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்க சுறுசுறுப்பா படிப்பீங்க, ரொம்பவே ஆக்டிவா இருப்பீங்க, படிப்புல அதிகபட்ச கவனத்தை செலுத்துவீங்க. தேர்வுகளா இருந்தாலும் சரி, மேல் படிப்பா இருந்தாலும் சரி, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலுமே சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கட்டாயமா கிடைக்கும். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை செய்யற இடங்கள்ல ஏதாவது மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியை பயன்படுத்திக்கோங்க. குறிப்பா இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போகணும் அப்படிங்கிற திட்டம் வச்சிருந்தாலும் சரி, வெளிநாட்டு வேலைகளுக்கு போகணும் அப்படிங்கிற திட்டம் வச்சிருந்தாலும் சரி, இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியை ரொம்ப அருமையான முறையில் நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதே போல நீங்க மிதுன ராசியில பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு சில மங்களகரமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய காலகட்டமா இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. குறிப்பா கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில மறுபடியும் அவங்க கூட சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும். அதே போல நீங்க குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டாயமா ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா குரு பகவானும் சூரிய பகவானும் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா உங்களோட லாபஸ்தானத்துல ஒன்னா இணையறாங்க. ஜோதிட ரீதியா இந்த ரெண்டு கிரகங்களோட இணைவு ரொம்பவே அற்புதமான யோகங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் முக்கியமா மிதுனராசியோட லாபஸ்தானத்துல இந்த ரெண்டு கிரகங்களும் இணையறதால மிதுனராசிக்காரங்க கண்டிப்பா பெரிய அளவிலான யோகங்களை இந்த காலகட்டத்துல அடைய போறீங்க. நன்றி, வணக்கம்.